வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியர்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th சயின்ஸ் பயாலாஜிக்கல் செக்ஷனில் 13வது லெசன் பார்த்துருக்குறோம். 13வது லெசனோட பேர் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு முயலின் சுவாச மண்டலம். வாங்குள்ள தலைப்புகளுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு 13.2.5 முயலின் சுவாச மண்டலம். சுவாச மண்டல் முயல். முயலின் சுவாச மண்டலம். பொதுவாக முயலில் சுவாசம் ஓரினை நுரையீரல்களால் நிகழ்த்தப்படுகிறது. இப்போ சுவாசம் என்பது மிக முக்கியமான நிகழ்வு. அந்த உயிரினம் உயிர் வாழ்வதற்கு மிக அடிப்படையான ஒரு நிகழ்வு. அந்த சுவாசமானது, அந்த முயலில் சுவாசமானது ஓரின ஒரு ஜோடி நுரையீரல்களால் நடைபெறுகிறது. நுரையீரல்கள்ங்கிறது சுவாசத்திற்கு மட்டும் பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு. அப்போ ஒரு ஜோடி நுரையீரல்களால் நடைபெறுகிறது. ஸோ இந்த நுரையீரல்கள் என்பவை மென்மையான, லைட்டாக இருக்கக்கூடிய மென்மையான பஞ்சு போன்ற திசுக்களால் ஆக்கப்பட்டதாகும். ஸோ அப்போ அந்த நுரையீரல்கள் என்பது மென்மையான பஞ்சு போன்ற திசுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இப்போ நுரையீரலை தொட்டோம்னா பஞ்சு மாதிரி, சரிங்களா, மென்மையான பஞ்சு போன்ற திசுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நுரையீரல்கள் மார்பு கூட்டினுள் வைக்கப்பட்டுள்ளது. மார்பு கூடுங்கிறது நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வெளி பாதுகாப்பு அம்சம். ஸோ அந்த மார்பு கூட்டுக்குள்ள இதயம் நுரையீரல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ அந்த மார்பறை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மார்பறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடரை கொண்டு சூழப்பட்டுள்ளது. மார்பறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடரினாலும், அதே மார்புக்கூடு அல்லது மார்பறையானது வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பாலும், அதே சமயத்தில் அந்த மார்பறையானது பக்கவாட்டில் விலா எலும்புகளாலும் சூழப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ மார்பறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடராலும், வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புகளினாலும், பக்கவாட்டில் விலா எலும்புகளாலும் சூழப்பட்டுள்ளது. இப்போ இன்னொரு சிறப்பு என்னச்சுன்னா, அந்த மார்பறையினுடைய கீழ்ப்பகுதியில் குவிந்த வடிவம் கொண்ட உதரவிதானம் அமைந்துள்ளது. மார்பறையினுடைய கீழ்ப்பகுதியில் குவிந்த அமைப்பு கொண்ட உதரவிதானம், அதாவது டயஃப்ரம் காணப்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொரு நுரையீரலும் புளூரா என்ற இரட்டை செவ்வுகளால் ஆன உறையால் சூழப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நுரையீரலுமே புளூரா என அழைக்கக்கூடிய இரட்டை செவ்வுகளாலான உறையினால் மூடப்பட்டுள்ளது அல்லது சூழப்பட்டுள்ளது. ஸோ வெளிப்புற காற்று புறநாசி துளைகள் வழியாக, அந்த முயலில் காற்றுள்ள போகிறக்கு ஒரு துளை இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த துளை ஆக வெளிப்புற காற்றானது புறநாசி துளைகளை பயன்படுத்தி சுவாச பாதையில் பின் நுழைகிறது. பின் சுவாச பாதையில் நுழைந்து பின் தொண்டையை அடைகிறது. சரிங்களா? இது நம்மளுக்கு தெரியணும். ஸோ தொண்டையிலிருந்து குரல் வளை வழியாக மூச்சு குழாயினுள் காற்று நுழைகிறது. அதற்கடுத்து என்ன பண்ணுதுன்னா, தொண்டையிலிருந்து அந்த காற்று சற்று நகர்ந்து குரல் வளை பகுதி அடைகிறது. அப்போ குரல் வளை பகுதியிலிருந்து மூச்சு குழாயினுள் நுழைகிறது. ஓகே, இப்போ மூச்சு குழாயின் மேற்பகுதி அகன்று உள்ளது. நான் காட்டுறேன். மூச்சு குழாயின் மேற்பகுதி அகன்று காணப்படுகிறது. ஸோ அகன்று குரல் பெட்டியாக மாறியுள்ளது. சரிங்களா? அப்போ மூச்சு குழாயினுடைய மேற்பகுதி வளைந்துள்ளது. சற்று பருத்து உள்ளது. சரிங்களா? சற்று பருத்து அகன்றுள்ளது அல்லது பருத்து காணப்படுகிறது. ஸோ பருத்து குரல் பெட்டியாக, குரல் பேசக்கூடிய அமைப்பாக மாறியுள்ளது. பொதுவாக அது லேரிங்ஸ்னு சொல்லுவோம், குரல் பெட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இக்குரல் பெட்டியின் சுவரானது 4 குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்டப்பட்டுள்ளது. அந்த குரல் பெட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த குரல் பெட்டி
அப்படிங்கிற அமைப்பானது 4 குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்டப்பட்டுள்ளது. அந்த குரல் வளைன்னு சொன்னீங்களா, குரல் பெட்டி, அதாவது ஒளியை உண்டாக்கி தரக்கூடிய ஒளியை தருகின்ற அந்த அம்சத்துக்கு பேர் குரல் பெட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த குரல் பெட்டி 4 குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்டப்பட்டுள்ளது. அந்த குரல் வளை பெட்டிக்கு உள்ள 4 குருத்தெலும்பு தகடு இருக்குது. குரல் வளை பெட்டிக்குள்ள 4 குருத்தெலும்பு, அது குருத்தெலும்புங்கிறது வளையக்கூடிய தன்மை கொண்டது. அந்த குரல் வளைக்கு ஒரு ஆதரவாக உள்ளது. சரிங்களா? இக்குரல் பெட்டியின் சுவரானது, இந்த குரல் பெட்டியின் சுவரானது 4 குருத்தெலும்பு தகடுகளால் கார்டிலேஜினஸ் பிளேட்னு சொல்லுவோம். 4 குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்டப்பட்டுள்ளது அல்லது சற்று வலிமையாக உள்ளது. ஸோ குரல் பெட்டியின் உள்ள குரல் நாண்கள் அதில் உருவாகிறது. சரிங்களா? இப்போ குரல் பெட்டியில் ஏற்கனவே குரல் பெட்டிக்குள்ள 4 குருத்தெலும்பு அமைப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதே குரல் பெட்டிக்குள்ள மறுபடியும் குரல் நாண்கள் என்ற அம்சம் இருக்கிறது. வோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம். என்ன உள்ளது? குரல் நாண்கள் உள்ளது. குரல் பெட்டியினுள் அடுத்ததாக குரல் நாண்கள் காணப்படுகிறது. அந்த குரல் நாண்கள் அதிர்வடைவதால் ஒலி உருவாகிறது. ஸோ குரல் பெட்டி ட்ரக்கியா மூச்சு குழாயாக தொடர்கிறது. குரல் பெட்டி ட்ரக்கியா அல்லது மூச்சு குழாயாக தெரிகிறது. இந்த படத்தில் பாருங்கள், இது தவளையினுடைய முயலினுடைய சுவாச மண்டலம். இது ஃபுல்லாகவே மூச்சுக்குழல்னு சொல்லுவோம். இந்த குழல் முழுசாக மூச்சுக்குழல். அதற்கடுத்து இந்த மேலே சற்று அகன்று இல்லைங்களா, இதை குரல் வளை, அதாவது குரல் பெட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதற்கடுத்து இந்த மூச்சுக்குழல் 2 சிறப்பு குழாய்களாக பிரியுது. இது பேர் மூச்சு கிளைக்குழல்னு சொல்லுவோம். இது பேர் என்ன? மூச்சு கிளைக்குழல்களாக மாறியுள்ளது. அதற்கடுத்து அந்த 2 மூச்சு கிளைக்குழலும் 2 இருக்கு இல்லைங்களா, ஒரு மூச்சுக்குழலிருந்து 2 மூச்சு கிளைக்குழல் உருவாயிருக்கு. இந்த 2 மூச்சு கிளைகளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நுரையீரலுக்குள் நுழைகிறது. அதே மாதிரி அடுத்தது அதுவும் அடுத்த நுரையீரலுக்குள்ள நுழைகிறது. ஸோ இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா 2 கதுப்பு, இது ஒரு கதுப்பு, இது ஒரு கதுப்பு. இது இடது பக்கம் முன் கதுப்புன்னு சொல்லுவோம். இது இடது பக்கம் பின் கதுப்பு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் முன் கதுப்பு, வலது பக்கம் பின் கதுப்புன்னு சொல்லுவோம். இது முன் கதுப்பு, பின் கதுப்பு, வலது இடது வேஸ்ட். ஆக மூச்சு குழாயின் வழியே காற்று எளிதாக சென்று வரும் வகையில் அதன் சுவர்கள் குருத்தெலும்பு வளையங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. மூச்சு குழாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது முழுசுமே குருத்தெலும்பு வளையங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அந்த காற்று எளிதாக சென்று வரும் வகையில் அதன் சுவர்கள் குருத்தெலும்பு வளையங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ பொதுவாக உணவானது என்ன பண்ணுது? குரல் வழி வழியாக மூச்சு குழாயினுள் செல்வதை குரல் வளை மூடி தடுக்கிறது. ஸோ இப்போ உணவு இருக்கு இல்லைங்களா, முயல் சாப்பிடக்கூடிய உணவு சம்மந்தமே இல்லாமல் குரல் வளையை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய மூச்சு குழாயினுள் காற்று செல்லுது இல்லைங்களா, அந்த மூச்சு குழாயின் உள்ளே காற்று செல்வதை குரல் வளை மூடி தடுக்கிறது. எது தடுக்கிறது? குரல் வளை மூடி தடுக்கிறது. இப்போ குரல் வளை மூடி இருந்துச்சுன்னா தேவையில்லாம உணவானது ஸோ இந்த வெஜ் ஐட்டத்தையும் சரிங்களா. ஸோ இப்போ உணவானது என்ன, அது குரல் வளை வழியாக மூச்சு குழாயில் செல்வதை குரல் வளை மூடி, சரிங்களா, உணவு தேவையில்லாமல் கண்ட இடத்துக்கு செல்வதை குரல் வளை மூடி தடுக்கிறது. இப்போது மூச்சு குழாய் மார்பு பகுதியை அடையுது. அந்த 2 மூச்சு கிளை குழாய்களை அது மார்பு பகுதி அடைஞ்சாச்சு. ஸோ இரு மூச்சு கிளைகளை ஆக பிரிக்கிறது. ஸோ ஒவ்வொரு கிளைக்குழலும்
ஒரு நுரையீரலில் நுழைகிறது. மொத்தமாகவே ஒரு நுரையீரல்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூச்சுக்குழல், 2 மூச்சு கிளைக்குழல்கள். அந்த மூச்சு கிளைக்குழல்கள் தான் சரிங்களா, இந்த மூச்சு கிளைக்குழல்கள் தான் அங்கே பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்குள் நுழையும். ஒவ்வொரு கிளையிலும் ஒரு நுரையீரல் நுழைகிறது. ஸோ மூச்சு கிளைக்குழல்கள் பின் மூச்சு நுண்குழலாக பிரிகின்றது. மூச்சு கிளைக்குழல் மூச்சு நுண்குழலாக மாறுகிறது. ஓகே, பிரிந்து காற்று நுண்ணறைகள் முடிவடைகிறது. பொதுவாக சுவாச நிகழ்வுகள் உட்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. உட்சுவாசம்னா காற்றை உள்ளிழுத்தல், வெளிச்சுவாசம் நம்ம உடம்புல இருக்கிற காற்றை வெளியேற்றுதல். இது ரெண்டையும் உள்ளடக்கியதான் சுவாச நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ அதை காற்றை வெளித்தழுதல் உட்தழுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பொதுவாக இந்த நிகழ்வுகள் மூலமாக வாய் பரிமாற்றம் நிகழ்கிறது. இந்த நிகழ்ச்சி மூலிமா வாய் பரிமாற்றம் நிகழ்கிறது. அதே சமயத்தில் உட்சுவாசம் ஒரு செயல்மிகள் நிகழ்ச்சி. உட்சுவாசங்கிறது ஒரு செயல்மிகள் நிகழ்ச்சி. ஆனால் வெளிச்சுவாசம் என்பது ஒரு மந்தமான நிகழ்ச்சி. உட்சுவாசங்கிறது ஒரு செயல்மிகள் நிகழ்ச்சி, ஆனால் வெளிச்சுவாசங்கிறது ஒரு மந்தமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் முழு தகவலும் கிடைக்கும். ஸோ இந்த படத்தை முழுசாக போடுங்க. ஸோ போட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் நுரையீரல், இது ஃபுல்லாக நுரையீரல். இதில் 2 வலது இடது 2 கதுப்பு இருக்குது. சரிங்களா? அதற்கடுத்து ஒரு மூச்சு குழாய், மேலே இருக்கிறது குரல் வலை. ஸோ 2 எண்ணுக்குது மூச்சு குழல். இடது முன்பக்க கதுப்பு, வலது முன்பக்கன்னு சொல்லி இந்த பிரிவில் போட்டு வச்சுருக்கணும். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங். டோன்ட் வாட்ச் என்டையர் வீடியோ. தேங்க்யூ.